கிட்டத்தட்ட இந்த குட்டி அன்னக்குடிய உக்காஞ்சு ஒரே டைம்ல இதை காலி பண்ணிட்டு தான் எழுந்திருப்பாருன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி சாப்பிடுவாரு. இங்கே பாருங்க, அந்த மலாட்டையில் இந்த மண் பாருங்க எவ்வளோ சேரு. ஒரு சிலவங்க சீன் போடுறதுக்குன்னே வேர்க்கடலை, அப்புறம் வந்து கலக்கா. இந்த மலாட்டையை வச்சு இப்படி பண்ணனா டொப்புன்னு சவுண்டு கேட்கும். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தர் மஜென்டி சேனல். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பச்சை மலாட்டையாக கொஞ்சம் சாப்பிட்டோம். இப்போ வந்து மலாட்டை வேக போகிறோம். எங்கள் ஊர் சைடில் எல்லாருமே மலாட்டைன்னு தான் சொல்லுவோம். உங்கள் ஊர் சைடில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலவங்க சீன் போடுறதுக்குன்னே வேர்க்கடலை, அப்புறம் வந்து கலக்கா. இது மெயினாக சீன் போகிறதுக்குனே சொல்கிறாங்க. நேச்சுரலாக வர்றது ஓகே, ஆனால் இது சீன் போகிறதுக்குனே சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடில் மலாட்டன் தான் சொல்லுவோம். எனக்கு இப்போ அந்த மாதிரி மலாட்டன் தான் வரும். நான் உங்ககிட்டயும் அது மலாட்டன் தான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க மலாட்டை வைக்கலாம். அடுப்பில் வைக்க போகிறேன். ஒரு தண்ணிக்காய் வைப்போம், ஒரு குண்டா. அந்த குண்டானில் போட்டு ஃபஸ்ட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் போட்டு வைப்பேன். இப்போ நான் மலாட்டையை வச்சு, இந்த வேய்ச்ச மலாட்டையை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு டிஷ்ஷு சொல்லுவேன். எங்கள் தாத்தாவுக்கு வந்து எங்கள் ஆயா வந்து இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுப்பாங்க. எப்படின்னா அது ஒன்றுமே இல்லை, அதை நான் செஞ்சு காட்டுறேன். எப்படின்னா அவருக்கு பல் இருக்காது. மலாட்டை வந்து வேய்ச்ச மலாட்டையாக இருந்தாலும் மசி அதுன்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறேன் லாஸ்ட்டாக. ஃபஸ்ட்டு மலாட்டையை வேய்ச்சிடலாம். அதுக்கு காய்ஸ், இப்போ இது நம்ம நல்லா கழுவிக்கிறோம் தண்ணி ஊற்றி. இன்னொரு டைம் கூட தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. இதில் வந்து செத்தெல்லாம் இருக்கும், தும்பு, அந்த மலாட்டை செத்தெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மண் எல்லாத்தையும் கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறம் மலாட்டையை வச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து நாட்டு மலாட்டைன்னு சொல்லுவாங்க. ஹைப்ரிட் மலாட்டைனா அது பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள். அப்படியே மலாட்டையே பெருசு பெருசாக இருக்கும். அது வெறும் எண்ணெய் ஆடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மலாட்டை தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரோடு சைடுங்களில் கடைங்கள்லாம் வைப்பாங்க பாருங்கள், அந்த மலாட்டை டேஸ்ட்டே இருக்காது. அது வெறும் எண்ணெய் சக்கையாக மொள்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் எங்கள் ஊர்லலாம் போடுவாங்க. இப்போ இதை லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு கழுவிட்டு காட்டுறேன். எவ்வளோ மண் இருக்கும் பாருங்கள் அடியில் சேரு. ஏன்னா அந்த ஈரத்தோடு பிடுங்குறாங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுலேருந்து இதில் வாரி போட்டு இன்னொரு டைம் கழுவிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த மலாட்டையில் இந்த மண் பாருங்கள் எவ்வளோ சேரு. அதுதான் 2 டைம் 3 டைம் நல்லா அலசோம்னா அந்த மண் எல்லாம் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், மலாட்டை அவிக்க தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சொல்கிறேன் பாரு. இது வந்து ஊர்லலாம் புடச்சிருவாங்க. புடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவிப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் இப்படி சவுண்டு வரும். இருங்க, இந்த சவுண்டு வரல. இந்த மலாட்டையை வச்சு இப்படி பண்ணோன்னா டொப்புன்னு சவுண்டு கேட்கும். அப்படியே எப்படின்னா ஒரு உள்ள காற்று இருக்கா மாதிரி சவுண்டு கேட்கும். மலாட்டை இருக்கா மாதிரி சவுண்டு கேட்காது. அந்த மாதிரி இருக்க மலாட்டெலாம் போட்டு வேய்ச்சாலும் வேஸ்ட்டு தான். இதோ இவ்வளோ பிஞ்சு எல்லாம் தூக்கி போட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலே போதும். இதுக்கு நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்ல. இப்போ இது நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஆவிலேயே தான் வேகிற மாதிரி இருக்கணும். இது வந்து உப்பு, இதுக்கேற்ற மாதிரி உப்பு நான் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருந்தால், இல்லைனா அப்படியே சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணுவோம், இதை அப்படியே எடுத்து போய் வச்சுட்டு மேலே ஏதாச்சும் மூடி அடுப்பில் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நல்லா மலாட்டை உப்பு போட்டு வேக வச்சிட்ருக்கேன். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா மழை பெஞ்சுதா, விரவு எல்லாமே நனைஞ்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலாட்டையை வேய்ச்சி முடிச்சாச்சா. இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சோம்ல, அப்போ வந்து நல்லா குலுக்கி வேக வைக்கணும். ஏன்னா குக்கரில் வேக வச்சா தான் 5 விசில் 7 விசில் 8 விசில் அப்படி வச்சு வேக வைக்கலாம். இது வேக வைக்கிறதுனால எல்லாம் சரிசமமாக வேகணுன்றதுக்காக குலுக்கி வேக வச்சோம். அதனால தான் உங்களுக்கு குலுக்கி காமிச்சேன்.
இது வெந்துட்ட உடனே நான் ஒரு டிஷ்ஷு செய்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்கு சுட சுட இருக்குது மல்லாட்டை. அப்படியே கொஞ்சம் உரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு மட்டும் உரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இது மாதிரி வெயிச்ச மல்லாட்டெல்லாம் அதிகமாக யாரும் இப்போ கிடைக்காது. கிடைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் தண்ணி குடித்தா பேதி ஆகும், லூஸ் மோஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய குண்டானில் எங்கள் அம்மா வைப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு வெயிச்ச மல்லாட்டைனா ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட இந்த குட்டி அன்னக்குடிய உக்காஞ்சி ஒரே டைமில் இதை காலி பண்ணிட்டு தான் எழுந்திருப்பாருன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி சாப்பிடுவார். அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்பு, லூஸ் மோஷன் ஆகாமல் இருக்குது. இவ்வளோ மல்லாட்டையும் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு பெரிய கட்டி வெல்லம் சாப்பிட்ருவார். இந்த மாதிரி இருந்தால் லூஸ் மோஷன் ஆகாதான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா வெல்லம் இல்லைனா ஒரு ஸ்பூன் சர்க்கரை 2 ஸ்பூன் சர்க்கரை அந்த மாதிரி அள்ளி கொட்டிப்பார் லாஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சொல்லணும்னு தோணுச்சு. இது வந்து இப்போ நம்ம உரிச்சு போட்டுக்கலாம். இதில் காய்ஸ், இப்போ இவ்வளோ துண்டு நான் கொஞ்சமாக உங்களுக்கு செய்யணுன்றதுக்காக இதை எடுத்து காமிச்சிருக்கேன். இவ்வளோ துண்டு மல்லாட்டை எடுத்து அவிச்ச மல்லாட்டையை எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதை அரைக்கணும். காய்ஸ், இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். எங்கள் பாட்டி செய்கிற மாதிரி சொன்னேன்ல, எங்கள் பாட்டி வந்து அம்மியில் செய்வாங்க. இது வந்து நான் அம்மியில் இல்லை என்கிட்ட, அதனால் நான் மிக்ஸி ஜார் இப்போ அம்மியில் அரைக்கவும் முடியாது. அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு உரிச்சு வச்ச அந்த மல்லாட்டையை நல்லா போட்டு மசியாக அரைச்சிக்கினேன். அரைச்சிட்டு இதில் நான் வெல்லம் கொஞ்சோண்டு இருந்தது, உங்களுக்கு சர்க்கரை வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணுறதா இருந்தால் அரைக்கும் போதே சேர்த்து சர்க்கரை போட்டு அரைச்சிருங்க. இது வந்து ஒரு டிஷ்ஷாக வந்து நான் எங்கள் தாத்தாவுக்கு வந்து எங்கள் ஆயா இந்த மாதிரி பல்லு இல்லை, அவருக்கு மொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இந்த மல்லாட்டையை அப்படியே மொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி மல்லாட்டையை இப்படி செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து தாத்தா சாப்பிட்டுன்னு இருப்பார் வேறு, அவர்கிட்டேருந்து பிடிங்கி அப்போ நாங்கள் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். எங்களுக்கும் சேர்த்து அரைச்சி தர சொல்லுவோம் அப்போ எங்கள் ஆயாவை. இது வந்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். தித்திப்பாக இருக்கும். வேச்ச மல்லாட்டை அந்த டேஸ்ட் இருக்கும். நம்ம ரோட் சைடில் மல்லாட்டை வச்சு சுண்டல் இது பண்ணுவாங்க பார்த்தியா, அது வந்து எப்படின்னா காஞ்ச மல்லாட்டையே ஒரு நைட் ஃபுல்லாக ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு அது செய்வாங்க. இந்த மாதிரி வேணும்னே செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷை தான் நான் சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி பல்லு இல்லாமல் ஏதாச்சும் டிஷ்ஷு செய்வாங்களா, என்ன டிஷ் செய்வாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சுந்தர் உமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.